தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு சாரல் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. கடந்த சில நாட்களாக ஆலந்தூர் விமான நிலையம், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், சேலையூர், வண்டலூர், முடிச்சூர் பகுதிகளில் மாலை வேளையில் மழை பெய்து வந்த நிலையில் நேற்றும் மழை பெய்தது. இதனால் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பியோர் சற்று அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரி மொரட்டாண்டி பிரத்யங்கர ஆசிரமத்தில் ஆடி சுவாதியை ஒட்டி 16 அடி உயர லட்சுமி நரசிம்மருக்கு 108 திரவியங்களால் பிரம்மாண்ட மகா அபிஷேகம் நடைபெற்றது. 108 லிட்டர் பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களை கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் செய்யப்பட்டன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வை கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் தகுதி தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் தமிழகம் முழுவதும் வட்டார கல்வி அலுவலகங்கள் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற சிறப்பு தகுதி தேர்வுக்கு பணிக்கால அடிப்படையில் வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்க வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பேருந்தில் திருட முயன்ற பெண் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்தில் இருந்து இறங்கிய பெண்ணிடம் பர்ஸை ஒரு பெண் திருட முயன்றார். அப்பொழுது அவர் கூச்சலிடவே சக பயணிகள் மடக்கி பிடித்தனர். காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் செல்லும் சாலையில் மினி பேருந்து மற்றும் கார் நேருக்கு நேர் மோதி விபத்தில் சுற்றுலா வந்த 7 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். விபத்து குறித்து குற்றாலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆசாட நவராத்திரி விழாவின் 10ஆம் நாளில் தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள வராகி அம்மனுக்கு காய்கறி வகைகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. ஆண்டுதோறும் ஆடி மாதம் ஆசாட நவராத்திரி விழா 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் இறுதி நாளில் வராகி அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள நாடுகாணி வனப்பகுதியில் குழியில் தவறி விழுந்த யானைக்குட்டியை வனத்துறையினர் போராடி மீட்டனர். நாடுகாணி வனச்சரக பகுதியில் உள்ள கோல்ட் மைன்ஸ் என்ற இடத்தில் 3 மாத பெண் யானைக்குட்டி 6 அடி ஆழ குழியில் தவறி விழுந்தது. தாய் யானையும் மற்ற யானைகளும் குட்டியை மீட்க போராடின. பின்னர் ட்ரோன் மூலம் யானைகளை விரட்டிய வனத்துறையினர் 15 மணி நேரம் போராடி குட்டி யானையை மீட்டு கூட்டத்துடன் சேர்த்து மேட்டூர் அணையின் நீர்மட்டம் சரிந்து வருவதால் நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள 100 ஆண்டுகள் பழமையான கிணறு வெளியில் தெரிய தொடங்கியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் ஏராளமான கிணறுகள் உள்ளன. அணை கட்டப்பட்ட பிறகு அந்த கிணறுகள் நீரில் மூழ்கின. பழமையான கிணறு முழுமையாக வெளியே தெரிய தொடங்கியுள்ளது. திருப்பூரில் தனியார் மண்டபத்தில் பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 41 பேரை போலீசார் கைது செய்தனர். பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் நல்லூர் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் 1,80,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூர் டாஸ்மாக் பார் உரிமையாளர் சார்பில் நடைபெற்ற கிடா விருந்தின் பொழுது சூதாட்டம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. சுந்தரமூர்த்தி நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார் குருபூஜையையொட்டி நெல்லையப்பர் கோவிலில் கைலாய ஐக்கிய திருவிளையாடல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சுந்தரமூர்த்தி நாயனார் வெள்ளை யானை வாகனத்திலும், சேரமான் பெருமாள் நாயனார் வெள்ளி குதிரை வாகனத்திலும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து 63 நாயன்மார்களின் திருவீதி உலா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடியில் இந்திய அமெரிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை திரும்பப் பெற கோரி ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் ஒப்பந்த நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. விவசாயிகள் நலனுக்கு எதிரான ஒப்பந்தம் என குற்றம் சாட்டிய போராட்டக்காரர்கள் மத்திய அரசு இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் விவசாயிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கேத்தி பகுதியில் கேரட் சுத்திகரிப்பு நிலையத்திற்குள் புகுந்த காட்டுமாடு டிராக்டரில் இருந்த கேரட்டுகளை சாப்பிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெகு நேரம் வளாகத்திற்குள்ளேயே உலா வந்த காட்டுமாடு தேவையான அளவு கேரட்டுகளை சாப்பிட்டு முடித்த பின்னரே நிதானமாக மீண்டும் வனப்பகுதியை நோக்கி சென்றது. இதன் காரணமாக கேரட் தூய்மை செய்யும் பணிகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு செய்தனர். சில பக்தர்கள் உடலில் அலகு குத்தியும் முதுகில் கொக்கி மாட்டி வாகனங்களை இழுத்தும் கிரேனில் அந்தரத்தில் தொங்கியபடியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் பால்குடம், மாவிளக்கு உள்ளிட்ட நேர்த்திக்கடன்களும் நிறைவேற்றப்பட்டன. விழாவையொட்டி தேன்கனிக்கோட்டை பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே பெண்ணை கட்டிப்போட்டு 21 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தாவேகா நிர்வாகி உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 15ஆம் தேதி பணிக்கணைந்தல் கிராமத்தைச் சேர்ந்த அன்னலட்சுமி என்பவர் தனியாக இருந்தபொழுது அவரது சித்தப்பா அழைப்பின் பேரில் கட்டடப் பணிக்காக வந்ததாக இருவர் வீட்டில் நுழைந்துள்ளனர். தண்ணீர் கேட்பதாக நாடகமாடி இருவரும் அன்னலட்சுமியை கட்டிப்போட்டு கழுத்தில் அணிந்திருந்த 21 சவரன் தங்க நகைகளை பறித்து சென்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சத்திரப்புளியங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அலங்காரகுமார், அருண் ஆகிய இருவரை கைது செய்தனர். அவர்களின் வாக்குமூலத்தின் பேரில் தாவேகா நிர்வாகி சரவணகுமார் என்பவரும் கைது செய்யப்பட்டார். நீலகிரி மாவட்டம் உதகையில் தேயிலை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய 60 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கக் கோரி சிறு குறு தொழில் அமைச்சர் மதன் ராஜாவிடம் மனு அளிக்கப்பட்டது. பாலகோரா பகுதியில் உள்ள மகாலிங்கா இன்கோ கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலையில் கடந்த ஓராண்டிற்கு மேலாக விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை வழங்கப்படாமல் உள்ளதாக தெரிகிறது. 58 லட்சம் ரூபா கடந்த ஜூன் மாதம் வரைக்கும் இலப்பணம் பாக்கி இருக்கு. அதை நம்ம சொல்றதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். அமைச்சர் நல்ல விதமாக அதை முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. புதுக்கோட்டையில் குழந்தையின் காலிலிருந்து விழுந்த வெள்ளி கொலுசை எடுத்து சென்ற நபரின் சிசிடிவி காட்சி வெளியானது. கீழராஜ வீதியில் உள்ள கவரிங் கடைக்கு ஆவணம் பகுதியைச் சேர்ந்த குடும்பத்தினர் குழந்தையுடன் சென்றுள்ளனர். அப்போது குழந்தையின் காலில் இருந்த கொலுசு கழின்று கீழே விழுந்த நிலையில் அருகிலிருந்த நபர் அதை தனது காலால் நகர்த்தி எடுத்துச் சென்றார். குழந்தையின் காலிலிருந்து விழுந்த கொலுசு என்று தெரிந்ததும் அதை உரியவரிடம் கொடுக்காமல் சென்ற செயலை சிசிடிவி படம் பிடித்து காட்டியுள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள பிரபல பட்டுசேலை கடை பெயரில் போலி இன்ஸ்டாகிராம் கணக்கை தொடங்கி மோசடி செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திக் என்பவர் காஞ்சிபுரத்தில் பிரபல பட்டுசேலை கடையின் முன்னாள் ஊழியராவார். இவர் தான் பணியாற்றிய கடையின் வீடியோக்களை பயன்படுத்தி இன்ஸ்டாவில் போலி கணக்கு தொடங்கி புடவைகளை விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை நம்பி சேலத்தை சேர்ந்த பெண் ஒருவர் 2300 ரூபாய் மதிப்புள்ள புடவையை 7000 ரூபாய் கொடுத்து வாங்கியது தெரியவந்தது. தாம் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் சைபர் கிரைம் காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். இதனையடுத்து கார்த்திக்கை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் அருகே 1,91 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாக நாடகமாடிய அடகு கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். புல்லரம்பாக்கத்தை சேர்ந்த புவியரசன் உள்ளரம்பாக்கத்தில் அடகு கடை நடத்தி வருகிறார். கடந்த 14ஆம் தேதி காரில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் 2 கிலோ தங்க நகைகளை குறைந்த விலைக்கு தருவதாக கூறி தங்க முலாம் பூசப்பட்ட செம்பு நகைகளை காட்டி தனது கடையில் இருந்த 1,91 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றதாக காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். விசாரணையில் கடன் நெருக்கடியால் கொள்ளை நடந்ததாக புவியரசன் நாடகமாடியது தெரியவந்தது. முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி சுவாதியொட்டி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமான் வெள்ளை யானையாக காட்சியளித்த ஐதீக நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவிற்காக கோயில் யானை தெய்வானையின் உடல் முழுவதும் திருநீர் பூசப்பட்டு வெள்ளை யானையாக அலங்கரிக்கப்பட்டு தங்க சப்பரத்தில் எழுந்தருளிய சுந்தரமூர்த்தி நாயனாருடன் பிரகாரத்தில் வலம் வந்தது. தொடர்ந்து மேல தாளங்கள் முழங்க 8 ரத வீதிகளிலும் வெள்ளை யானை உலா வந்தபோது திரளான பக்தர்கள் யானைக்கு படங்கள் வழங்கி மனமுருகி ஆசி பெற்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை வீட்டில் பதுக்கி விற்ற அரசு பேருந்து நடத்துனர் உட்பட 2 வரை போலீசார் கைது செய்தனர். அரசு பேருந்து நடத்துனர் கருப்பசாமி வீட்டில் 3 கிலோ குட்கா பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அரசு ஊழியராக இருந்து கொண்டே சட்டவிரோதமாக குட்கா வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த கருப்பசாமி மற்றும் பேக்கரி ஊழியர் பிரதாப் ஆகிய 2 மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெறுகிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமராவதி அணையிலிருந்து பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை என்று 150க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தங்கள் விவசாய நிலங்களுக்கு உரிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வலியுறுத்தி விவசாயிகள் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டம் நடத்தினர். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி அக்டோபர் 2ஆம் தேதி புதிய தமிழகம் கட்சி சார்பில் மாநிலம் முழுவதும் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டாஸ்மாக் தனியார் மயம், ரெஸ்டோ பார் என தினசரி தகவல்களை கசியவிட்டு ஆழம் பார்ப்பதாக விமர்சித்தார். ரெஸ்டோ பார் அல்லது பல வகையான மதுபானங்களை பிற மாநிலங்களிலிருந்து கொண்டு வருவது என்று தினமும் ஒரு செய்திகளை கசிய விடுகிறார்கள். அதாவது மக்களுடைய கருத்து எப்படி இருக்கும், அரசியல்வாதிகள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, பொதுமக்கள் எப்படி இதை பார்க்கிறார்கள் என்று இது ஆழம் பார்ப்பது ஆற்றில் ஆழம் பார்ப்பது போல ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்தை கசிய விட்டு அவர்கள் பார்க்கிறார்கள். இதை வேடிக்கை பார்க்கக்கூடாது.
அமெரிக்காவுடன் இந்தியா மேற்கொள்ள உள்ள விவசாய மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்த்து மயிலாடுதுறையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் உருவப்படங்களை எரிக்க முயன்றதால் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட 20 பேரை போலீசார் கைது செய்தனர். மாஞ்சோலை தினத்தை முன்னிட்டு இன்று திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்பில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. இதையொட்டி நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களை மாநகர காவல்துறை துணை ஆணையர் சரவணன் ஆய்வு செய்து பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகளை தீவிரப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். எலும்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மதுரை அரசு மருத்துவமனை மூலமாக மறுவாழ்வு கிடைத்துள்ளது. எலும்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் தவித்த திண்டுக்கலை சேர்ந்த 15 வயது சிறுமிக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவர்கள் எலும்பு வங்கி மூலம் மறுவாழ்வு அளித்து சாதனை படைத்துள்ளனர். தனியார் மருத்துவமனையில் அதிக செலவு மற்றும் செயற்கை கால் பொருத்த வேண்டிய நிலை இருந்த நிலையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிறுமிக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் எந்திரிச்சு 1 இன்ச்சு கூட நடக்க முடியாத அளவுக்கு நான் இருந்தேன். ஆனால் இப்போ இதை ஸ்டிக் வச்சு நடக்கிறேன். இனிமேல் நான் நல்லா நடந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். பெரம்பலூர் அருகே உள்ள எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலையில் 30 மாதங்களாக ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை என கூறி தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தொழிலாளர்களை நேரில் சந்தித்து போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். மேலும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தலையிட்டு தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பத்திரப்பதிவு அலுவலக வளாகத்தில் பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனது தந்தையின் நிலத்தை ரத்து செய்யப்பட்ட பவர் பத்திரத்தை பயன்படுத்தி போலி பதிவு செய்ததாக கூறி அதை ரத்து செய்ய பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டினார். காவலர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள மாம்பாக்கம் கிராமத்தில் அம்மன் ஆலயத்தில் ஆடி ஜாத்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. உலக மக்கள் நன்மை வேண்டியும் மழை வேண்டியும் நடைபெற்ற இந்த திருவிழாவில் கோவில் வளாகத்தில் தேங்காய் உருட்டி தங்கள் வேண்டுதல்களை பக்தர்கள் நிறைவேற்றினர். குழந்தைகளுக்கு எடைக்கு எடை நாணயங்களையும் தந்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா அலுவலகத்தில் வட்டாட்சியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியக்குடிப்புத்தூர் கிராம கண்மாயில் நாட்டு கருவேல மரங்கள் அடுத்தடுத்து வெட்டப்பட்டது தொடர்பாக கிராம தலைவர் பாலு வட்டாட்சியர் ராமமூர்த்தியிடம் புகார் அளித்துள்ளார். இந்த புகார்கள் குறித்து வட்டாட்சியர் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார் என்பது குறித்து கேட்பதற்காக கிராம தலைவர் பாலு தரப்பினர் தாலுகா அலுவலகத்திற்கு சென்றனர். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பாலு தரப்பினர் திமுக மாவட்ட பிரதிநிதி கார்த்திக் பாண்டியன் மற்றும் அவரது சகோதரர் முருகேந்திர பாண்டியன் ஆகியோர் வட்டாட்சியரை தாக்கியதாக கூறப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் தேமங்கலம் ஊராட்சியில் 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஊராட்சி செயலர் கையும் கடவுமாக பிடிபட்டார். ஜேசிபி பணிகளுக்கான ஆவணங்களை சமர்ப்பித்த ராஜு என்பவரிடம் ஊராட்சி செயலர் மோகன் லஞ்சம் கேட்டு வற்புறுத்தியதால் மனமுடைந்த அவர் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்தார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு காவலர்கள் மறைந்திருந்து லஞ்ச பணத்தை பெற்றபொழுது மோகனை கைது செய்தனர். நாகை மாவட்டம் சிறுதூரில் படகு எஞ்சின் திருட்டு வழக்கில் தூத்துக்குடியைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசார் நடத்திய வாகன சோதனையில் சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 படகு எஞ்சின்கள், 370 கிலோ கடல் அட்டை மற்றும் சுறா துடுப்பு இறக்கைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பட்டுராஜா என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் 10 நாட்களில் நடவடிக்கை எடுத்த காவல்துறையினருக்கு செருதூர் மீனவர்கள் நன்றி தெரிவித்தனர். நாமக்கல் மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மருத்துவ பரிசோதனை, அரசு சேவைகள் பதிவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை பெற்றனர். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான அரசு சேவைகள், நலத்திட்ட உதவிகள் மற்றும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் முழு உடற் பரிசோதனை, முதலமைச்சரின் காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அரசு சேவைகள் வழங்கப்பட்டன.
செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கடுக்குன்றம் அருகே பாலாற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்ட 9 மாட்டு வண்டிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இருவேறு இடங்களில் ஆலவாய் மற்றும் நல்லாத்தூர் பாலாற்றில் இரவு நேரத்தில் மாட்டு வண்டியில் மணல் திருடிச் செல்வதாக திருக்கடுக்குன்றம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் 6 பேரை கைது செய்தனர். மேலும் தப்பிச் சென்ற 3 தேடி வருகின்றனர். ஆற்று மணலோடு இருந்த மாட்டு வண்டியை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பேருந்தில் பள்ளிக்கல்லூரி மாணவர்களிடையே தகராறு ஏற்பட்டதால் ஓட்டுநர் பேருந்தை நேரடியாக காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றார். தினசரி சில மாணவர்கள் ஆபாசமாக பேசுவதாகவும் அடிதடியில் ஈடுபடுவதாகவும் மாணவிகள் புகார் அளித்தனர். மோதல் சம்பவம் தொடர்பாக காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஎஸ்பி அசோகன் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே மாவெளிப்பாளையத்தில் குறைந்த உயரம் கொண்ட ரயில்வே பாலம் காரணமாக அரசு பேருந்துகள் இயக்கப்படாத வழித்தடத்தை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் நேரில் ஆய்வு செய்தார். சோதனை ஓட்டம் நடத்திய அவர் ரயில்வே அனுமதி பெற்று மண்குவியல்களை அகற்றி அந்த வழித்தடத்தில் அரசு பேருந்துகளை விரைவில் இயக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டை திருவிழாவாக பார்ப்பதாக கூறினார். தீபாவளி மாதிரி பார்க்குறோம், ஒரு பொங்கல், ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, ஒரு பண்டிகை மாதிரி பார்க்குறோம். அப்படிதான் அதை பார்க்குறோம். நீங்களும் அதில் நடிச்சிருக்கீங்களா? ஒரு சின்ன சீன் ஒன்று கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் பொற்காலம், அது அவ்வளோதான். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே ஆதியூர் கிராமத்தில் கோவில் திருவிழாவையொட்டி வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. இப்போட்டியில் 10க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற நிலையில் அவற்றை அடக்கிய வீரர்களுக்கும் அடக்க முடியாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜனநாயகன் திரைப்படத்திற்காக புதுக்கோட்டையில் வைக்கப்பட்ட விளம்பர பதாகைகளில் அமைச்சர் முகமது பர்வேஸ் மாமன்ற உறுப்பினர் என குறிப்பிடப்பட்டிருந்தது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அறந்தாங்கி எம்எல்ஏவாக தேர்வான பின்னர் புதுக்கோட்டை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பதவியை முகமது பர்வேஸ் ராஜினாமா செய்தார். அதன் பிறகே அவர் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் அமைச்சரின் தற்போதைய பதவிக்கு பதிலாக பழைய பதவியை குறிப்பிட்டு வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஆதிரத்னேஸ்வரர் திருக்கோவிலில் திருவாசகம் முற்றோதல் நடைபெற்றது. காரைக்குடியைச் சேர்ந்த சிவனடியார்கள் 108 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து காலை முதல் மாலை வரை திருவாசக பாடல்களை பாடினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் தேக்கமடைந்துள்ளதாக டாஸ்மாக் ஊழியர் சம்மேளனத்தின் மாநில பொதுச் செயலாளர் திருச்செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாடிக்கையாளர்கள் விரும்பாத மதுபானங்களை விற்க சொல்லி அரசு நிர்பந்திப்பதாகவும் குறை கூறினார். பணி நிறுவனம், அரசு ஊழியருக்கு இணையான காலமுறை ஊதியம், இந்த 2 கோரிக்கையை மீதும் அரசு நிறைவேற்றி அறிவிக்க வேண்டும். அப்படி சட்டமன்றத்தில் அறிவிக்க வேண்டும் சொன்னால் நாங்கள் சட்டப்படியான வேலை நிறுத்தத்தை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். தேனி மாவட்ட பழங்குடியின மக்களுக்காக அருண்நிதி நடித்த அருள்வான் திரைப்படத்தின் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. தேனி மாவட்ட பழங்குடியின மக்களுக்காக அருள்நிதி நடித்த அருள்வான் திரைப்படத்தின் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. இதில் நடிகை ரம்யா பாண்டியன், இயக்குனர் கணேஷ் விநாயகன் உள்ளிட்ட படக்குழுவினர் பழங்குடியினருடன் இணைந்து திரைப்படத்தை கண்டு அவர்களுடன் கலந்துரையாடினர். தொடர்ந்து அருள்நிதி ரசிகர்கள் சார்பில் பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. நெல்லை அருகே கேடிசி நகரில் அரசு பேருந்து மோதிய விபத்தில் கூலி தொழிலாளி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். பாறைக்காடு பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகக்கனி தனது இருசக்கர வாகனத்தில் கேடிசி நகர் வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது தூத்துக்குடி நோக்கி சென்ற பேருந்து அவரது வாகனம் மீது மோதியதில் ஆறுமுகக்கனி தலையில் அடிபட்டு உயிரிழந்தார். பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டதை கண்டித்து புதுக்கோட்டையில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. முல்லை பெரியாறு அணையில் இருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரில் கேரளா கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி சீர் மரபினர் நலச்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கம்பம் தேவர் சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சீர் மரபினர் இளைஞரணியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் பாசன நீர் பாதுகாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினர்.
விருதுநகர் ரயில் நிலையம் அருகே கஞ்சா மற்றும் கஞ்சா பவுடரை விற்பனைக்காக வைத்திருந்த பீகாரைச் சேர்ந்த சிறுவன் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். விருதுநகர் ரயில்வே நிலையம் அருகே உள்ள தேநீர் கடை பகுதியில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சங்கர்குமார் மற்றும் சிறுவனை கைது செய்தனர். இருவரிடம் இருந்து 2.5 கிலோ கஞ்சா பவுடர் மற்றும் 160 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் இளைஞருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கலீப் நகரைச் சேர்ந்த முகமது பைசல் என்பவர் மீது சமூக வலைதளங்கள் மூலம் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். வழக்கை விசாரித்த புதுக்கோட்டை மகளிர் நீதிமன்றம் முகமது பைசல் குற்றவாளி என தீர்ப்பளித்தது. மேலும் அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் 30,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. ராசிபுரம் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் 63 நாயன்மார்கள் குருபூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. சுந்தரமூர்த்தி நாயனார் குருபூஜையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபுராணம் பாடி சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை அருகே வாலாஜா ரோட் ரயில் நிலையத்தில் 28 கிலோ கஞ்சா கடத்தி வந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த அஸ்வின் நாயக், அமித் நாயக், விஜய் நாயக் மற்றும் 27 வயதுடைய பெண் ஆகியோர் அம்மூர் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்தனர். சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் அவர்களிடமிருந்து 28 கிலோ எடையுள்ள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் டெல்லியில் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும் மதுரையில் இந்திய மாணவர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைகளில் செல்போன் டார்ச் லைட்டுகளை எரியவிட்டபடி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் சாலை விபத்தில் படுகாயமடைந்த இளைஞருக்கு பொதுமக்களை முதலுதவி அளித்தனர். நிலக்கோட்டை அரசு மருத்துவமனையில் 108 ஆம்புலன்ஸ் இல்லை என கூறி சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அம்மையநாயக்கனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து 1 மணி நேர தாமதத்திற்கு பிறகு ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த ஆம்புலன்ஸில் பொதுமக்களே இளைஞரை ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ந்து 3வது நாளாக மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ந்து 3வது நாளாக கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவள்ளூர், திருப்பாற்றூர், சிறுவானூர், காக்களூர், ஏகாட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று காலை முதல் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் கருமேகங்கள் எழுந்து கனமழை கொட்டியது. இதனால் குளிர்ந்த சூழல் நிலவியது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி உருளையன்பேட்டையில் காங்கிரஸ் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராகுல் காந்தியின் உருவப்படத்தை அவமரியாதை செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சர்வதேச கராத்தே போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய திருவள்ளூர் மாவட்ட மாணவர்களுக்கு அவர்களது பெற்றோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். டெல்லியில் நடைபெற்ற கேல் கராத்தே போட்டியில் தமிழ்நாடு சார்பில் பங்கேற்ற திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த 7 வீரர் வீராங்கனைகள் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தனர். வெற்றி பதக்கங்களுடன் சொந்த ஊர் திரும்பிய வீரர்களை கடம்பத்தூர் ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் கட்டித் தழுவி மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக வரவேற்றனர். கேரள
மாநிலம் திருவனந்தபுரம் அருகே மனைவியின் இரு கைகளையும் அரிவாளால் வெட்டி கொடூரமான தாக்குதல் நடத்திய கணவர் கைது செய்யப்பட்டார். கடக்காவூர் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவர் கோட்டயத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் சொந்த ஊருக்கு திரும்பிய நிலையில் தனது கணவர் அனு பணியாற்றும் பட்டறைக்கு சென்றுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த அனு அங்கிருந்த அரிவாளால் மனைவி விஜயை கொடூரமாக வெட்டிவிட்டு தப்பி ஓட முயன்றதாக தெரிகிறது. இந்த தாக்குதலில் விஜயின் 2 கைகளும் துண்டிக்கப்பட்டதுடன் தலை மற்றும் கால் பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் விஜய் சிகிச்சை பெற்று வருகிறார். கூகுள் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு பற்றிய ஆராய்ச்சியில் முதலிடம் பிடித்து 24 லட்சம் ரூபாய் பரிசு வென்ற சென்னை IIT மாணவரான கோவையைச் சேர்ந்த அர்ஜுன் திலக்கை அமைச்சர் சம்பத்குமார் நேரில் அழைத்து பாராட்டினார். அர்ஜுனின் திறமையை பற்றி அவருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்ததோடு இன்னும் பல சாதனைகளை படைக்கும்படி வாழ்த்தி ஊக்கமளித்தார். மேலும் முதலமைச்சர் விஜயை சந்திப்பதற்கு நேரம் பெற்றுத் தருவதாகவும் மாணவரிடம் அமைச்சர் உறுதியளித்தார். கரூர் அருகே பொதுப்பாதையை ஆக்கிரமித்த தாவேக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடவூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாப்பனம்பட்டி கிராமத்தில் உள்ள பொதுப்பாதையினை தாவேக நிர்வாகி அரவிந்தன் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் 1 வார காலத்திற்குள் தீர்வு காணப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததால் அனைவரும் கலைந்து சென்றனர்.